எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? குடியரசு அப்படின்னு சொல்றோமா? இந்த குடியரசு நம்ம வரத்துக்கு நிறைய பேரோட தன்னம்பிக்கையான ஒரு மோட்டிவ், அவங்களுக்கு இருந்த ஒரு குறிக்கோளா இருக்கட்டும், இல்ல அவங்க கொண்டு வரதா இருக்கட்டும், இதுதான் ஒரு முக்கிய காரணம். இந்த தன்னம்பிக்கை இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாயிடுது. இதனால அவங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க. ஆபீஸ்லயா இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், எல்லாருமே தன்னம்பிக்கை தன்னோட கம்மியா இருக்கிறது, தன்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை கம்மியா இருக்கிறதுனால வெளியில போகும்போது நம்ம பேசும்போது யாராச்சும் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் தயங்கி அப்படியே நிக்கிறாங்க. கடைக்கு சாமான் வாங்க போகும்போது கூட இந்த சாமான் தான் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரியான டவுட் கூட சில பேருக்கு வருது. இந்த தன்னம்பிக்கை, அதாவது நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறத எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு என்ன விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல போறோமோ, என்ன பேச போறோமோ அதை பத்தின ஒரு கிளியர் கட்டான வியூ நமக்கு தெரியணும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மள ஜட்மெண்டலா பார்த்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம, ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அவனுக்கு இதை பத்தி தெரியாது, நம்ம அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற தாட்ல நம்ம பேசணும். அப்படின்னா அந்த புரியாதவங்க என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்பாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்டா கூட அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கேள்வியை நினைச்சு நீங்க பயப்பட மாட்டீங்க. இதெல்லாம் செல்ஃப் கான்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வழி. இதோட முக்கியமான ஒரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை பிரசன்ட் பண்றது. உங்களை பிரசன்ட் பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு இல்ல நம்ம இந்த மாதிரி இருக்கணுமோ, அந்த மாதிரி இருக்கணுமோன்னு மத்தவங்களை பார்த்து யோசிக்காம, உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்க உள் மனசு என்ன சொல்லுதோ, லைக் நான் இப்படி பிரசன்ட் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக, இல்ல அடுத்தவங்க இப்படி நினைச்சுப்பாங்களோ அப்படி நினைச்சுப்பாங்களோங்கிறதுக்காக உங்களுடைய நார்மலான நேச்சரை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தப்பா போய் முடிஞ்சிருது. இதனால நீங்க கொஞ்சம் சில கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இது எதுவுமே ஃபேஸ் பண்ணாம உங்களுடைய தாட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு, அதை பத்தின கிளியர் கட்டான வியூ உங்களுக்கு தெரிஞ்சு, அதனால வரக்கூடிய ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸையும் டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்க கான்பிடன்ஸ் கண்டிப்பாவே இம்ப்ரூவ் ஆகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பை வியூவர்ஸ்.